வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்ற பேராதரவுக்கு மிக நன்றி. வேந்தர் நிறுவனத்திற்கு மிக மிக நன்றி. வேந்தருடைய இளைய வேந்தர் SRM ரவி அண்ணனுக்கு நன்றி. இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி. குரு பயிற்சி ஒரே சந்தோஷம். இந்த வாட்டி குரு பயிற்சியில் என்னென்னா, திருக்கணிதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வாக்கியத்துக்கு ஒரு மாதத்துக்கு பின்னாடி வர்றதோ, இல்லை வாக்கியத்துக்கு வந்து திருக்கணிதத்துக்கு வர்றதோ எதுவுமே இல்லை. இப்போ ரெண்டும் ஒரே நாள் தான். ஸோ ஜோசியர்களுக்கும் பிரச்சனை இல்லை, ரசிகர்களுக்கும் வாசகர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. 1ஆம் தேதி 5வது மாதம் 2024ஆம் ஆண்டு சிறப்பாக குரு பயிற்சி நடைபெறக்கூடிய நாள். திருக்கணிதம்படி மதியம் 1 மணிக்கு, வாக்கியபடி மாலை 5:19 மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து, மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். ஆங்கிலத்தில் 1/5/2024 இருந்தாலும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. குரு பிரகஸ்பதி, சுக்கிரன் பகைவர், அசுரன். இந்த வீட்டுக்கு தான் குரு வருகிறார். ஏற்கனவே சனியானவர் சொந்த வீடான கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மீனத்தில் ராகு இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். இந்த 4 பெரிய கிரகங்களும் இப்படி இருக்க குருவானவர் பகை வீட்டுக்கு வரார். ஏற்கனவே குரோதி ஆண்டு பலன்லாம் பார்த்தீங்க. எதுவும் தேரலன்னு சொல்லியிருப்பீங்க. உலகத்துக்கே பிரச்சனை, இந்த குருவால் ஏதாவது நல்லது வருமான். குரு ஸ்தான பலனுடன் பார்வை பலம் ரொம்ப முக்கியம். குருவுக்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மிக விசேஷ பார்வை. 7ஆம் பார்வை என்று எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொது பார்வை. ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு யாரை பார்ப்பார்? ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, 5வது வீடு கன்னியை பார்ப்பார் விசேஷமாக. அப்படியே துலாம், விருச்சகத்தை 7ஆம் பார்வையா, தனுசு, மகரம் 9ஆம் பார்வை விசேஷம். ஸோ கன்னிக்கும் விருச்சகத்துக்கும் மகரத்திற்கும் சூப்பர் பீரியட் என்ற ஒரு அர்த்தம். ஜென்மகுருவில் இருக்கிறதுனால ரிஷபராசியை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பார்வை பலன் என்பது குருவுக்கு இருந்தாலும் கோச்சாரத்தில் ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். வெள்ளி விலை, தங்கம் விலை தாறுமாறாக உயரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷேரில் அப் அண்ட் டவுன் வரும். ப்ளூ சிப் ஷேர் தான் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லா வரும். ஆனால் நிறைய சேல்ஸ் தான் ஆகும். நிறைய வாங்கி வச்சுருக்கவங்களும் விற்பாங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிற சொத்து விலை கம்மியாகும். மப்சலில் இருக்கிற சொத்து விலை அதிகம் இருக்கும். ஏன்னா சிட்டியில் இருக்கிற சொத்தை வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. எல்லா சொத்தும் விற்கிறதுக்கு வருவாங்க. பேங்க் நிறைய ப்ராப்பர்ட்டி ஏலம் விடுவான். ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பில் தொந்தரவு, நிலநடுக்கங்களால் தொந்தரவு. நிலநடுக்கம் வரும். சென்னை வரைக்கும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறது பெருசாக ஆயிடுச்சுன்னா பெரிய தொந்தரவாயிடும். தமிழ்நாடெல்லாம், பெங்களூர், தமிழ்நாடு, கேரளா லாட்ரி டிக்கெட்டு மாதிரி இருக்குது. இந்த நிலநடுக்கம் சேதம் ஆந்திரா கேந்திரான்னு எங்கேயும் கூடாது. சவுத் இந்தியா கூட, அந்தமானெல்லாம் பெரிய தொந்தரவு காட்டக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி. குறிப்பாக தலைநகரங்கள், பெரிய ஆள்கள் இருக்கக்கூடிய இடம், டெல்லியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வர்த்தகத்தின் முதலிடம் பாம்பே, அதீத கவனம். தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், மருத்துவமனைகள்லாம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த குரு. ஏன்னா அசுரம் வீட்டுக்கு வரான் குரு. தீவிரவாத பிரச்சனைகள் ஏதாவது பெரிய லெவலில் உலகத்திலே சொல்கிறது, ஏதோ நம்ம ஊருக்கு தான் நினைக்காது. விவசாய பொருட்கள் விலை ஏற்றம், மக்கள் பெரிய பாதிப்பு.
அசுர வீட்டில் குரு வரனால ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அப்படியே புத்தி பாதிச்சிடும். நல்ல ஆலோசகர்கள் இருக்க மாட்டாங்க, நல்ல அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. தப்பு தப்பாக மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அதிகாரி தான் கூட இருப்பான். அரசியல்வாதி இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் யார்? எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கவங்க யார்? அதிகாரி தானே. எல்லாத்துக்கும் வரி, இந்த வரி அந்த வரி எல்லா வரியும். வீட்டுக்குள்ளே தூங்குறதுக்கு தான் வரி இல்லாமல் இருக்கும், மற்றபடி எல்லாம் வரி தான். பார்க்க தான் போகிறீங்க. செல்வி இந்த கட்சியில் இருக்கிற நீ சொல்லக்கூடாதுன்னு எந்த கட்சிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க, எந்த தலைவரும் கேட்க மாட்டாங்க, எந்த ஆட்சியாளரும் கேட்க மாட்டாங்க. வரி தான் போடுவாங்க உலகம் முழுவதும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த காரு மற்ற இதெல்லாம் வந்துக்கினே இருக்கும். மெடிக்கலில் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாறுமாறான புரட்சி இருக்கும். நிறைய தீராத நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். ஏன்னா அசுரம் வீடு, மருத்துவத்துக்கு இருக்கொண்டான அமைப்பு. குரு வராரு, அசுரம் முழு பலத்தையும் எடுத்து மருத்துவத்துறையில் பெரிய மேன்மைப்படுத்திடுவார். கேன்சர் கீன்சர் அந்த நோய் இந்த நோய் எய்ட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இல்லை, க்யூரே ஆகும். ஆர்டிஃபிஷியலாக மனிதனுக்கு வேண்டிய பார்ட்ஸ் பாடிக்கு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க நிறைய லெவலுக்கு. மருத்துவத்துறையில் நிறைய அந்த நோபல் பரிசெல்லாம் மருத்துவத்துறையில் புரட்சிகரமாக 2 பேருக்கு 3 பேருக்கு டிவைட் பண்ணுற கொடுக்க வேண்டிய காம்படிஷன் ஆகும். அந்தளவுக்கு மருத்துவத்துறையோட வளர்ச்சி இருக்கும். மீடியா டெக்னாலஜி, சினிமா டெக்னாலஜி, மீடியா, இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்ற மாதிரி இதை டெய்லி டெவலப் பண்ணுறதுக்கே மனுஷனுக்கு இதுக்கே ஒரு தனி கிளாஸ் வைக்க வேண்டியதாகிடும். 20 கிட்ஸுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஸ்ட்ரெயின் இருக்கும். சோஷியல் மீடியாவில் அப்கிரேட் ஆகிட்டே போயிடும். தொழில் வளர்ச்சியில் பிரதானமான வளர்ச்சி சனி இருக்கிறனால சொந்த வீட்டில் கார் டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, வாகனம் டெவலப்மெண்ட்டு, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு, ராக்கெட் டெவலப்மெண்ட்டெல்லாம் வேறு லெவலுக்கு போய்டும், எளிமைப்படுத்தப்படும். இந்த ராக்கெட்டு உடைய இதெல்லாம் போகிறது வர்றதெல்லாம் நிறைய செலவெல்லாம் கம்மியாகிடும். மனிதனுக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஈஸி ஆகிற மாதிரி ஆகிடும். ரோபோட்டிக்கு அது இதுன்னு எல்லாம் போயிடும். எல்லாத்துக்கும் ஆள் இல்லாத விமானம், ஆள் இல்லாத காருன்றது வந்துடும். ஸோ இப்போ வேலை எங்கே போகும்? வேலைக்கு தானே ஆள் இருக்கணும். நான் 10 பேர் செஞ்சதெல்லாம் ஒரு ஆள் செய்கிறது மாதிரி ஆகிடும். மற்றவெல்லாம் பூவாவுக்கு எங்கே போவான்? எல்லாருக்கும் லே ஆஃப் தான். கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க. உலகம் முழுவதும் பணம் இல்லாதனால நிறைய இடத்துல உள்ளே பூந்து திருடுவானுங்க. நிறைய கஷ்டம் இருக்கும் மக்களுக்கு. நம்ம சொல்கிறோம், ஆட்சியாளர்கள் இப்போவே அதுக்கெல்லாம் திட்டம் போடணும். நாங்கள் அந்த வேலை வாய்ப்பு செய்வோம், இந்த வேலை வாய்ப்பு செய்வோம், எல்லாம் செய்வீங்க. ஆனால் மிஷின் வந்துடுமே, எப்படி செய்வீங்க? விவசாயத்தில் அவன் மாடி தோட்டம் தான் வச்சுக்கணும், ஃப்ளாட்டு தோட்டமாவது வச்சுக்கணும், ஜன்னலையாவது தோட்டம் வச்சுக்கணும். விவசாயத்தை எல்லாரும் படிக்கிற லெவலுக்கு வரும். யாராவது 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 1/4 ஏக்கராவது வாங்குகிற ஐடியா வந்துடுவாங்க. இந்த நிலநடுக்கத்தினால இந்த ஃப்ளாட்ஸில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்துடும். நிலநடுக்கம் தான் சேஷ்டை பண்ணும். ஜப்பான் வந்துருக்குது, நமக்கு என்னன்னு உட்காந்துருக்காதீங்க. இதெல்லாம் நடக்கும். போர் மேகமாக இருக்கிற ஊரெல்லாம் தொந்தரவாகும். நம்ம ஊருக்கே எத்தனை போர்கள் வருதோ, எத்தனை பண்டைய நாட்டில் பிரச்சனை வருதோ தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அரசியலெல்லாம் நிறைய கட்சிகள் காணாத போய்டும். வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியாவில் சொல்லவே வேணாம். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து மெர்ஜல் ஆகிடுவாங்க. ஒரு கட்சி 2 கட்சிக்குள்ளே போயின்னே இருப்பாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப டெவலப் ஆவாங்க. அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க குறுநில மன்னர்கள் போல் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்ச நாளில் எல்லாம் மாறும். ஏன்னா அடுத்தது ராகு கும்பத்துக்கு வரப்போகிறார். அமெரிக்கா சிஸ்டம் மாதிரி ஆகிடும் இந்தியா சிஸ்டத்துலேயும் கொஞ்ச நாட்களில். இப்போ இல்லை,
உடனே செல்வி இந்த வருஷம் சொன்னார் நடக்கலைன்னு போடாதீங்க. ஆனால் 30லேருந்து ஆரம்பிப்பாங்க எல்லாம், பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ரிஷபத்தில் வர குருவெல்லாம் சாதாரண நினச்சிக்காதீங்க. 12 வருஷம் ஆகும் திருப்பி ரிஷபத்துக்கு வரணுன்னா குரு. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் வீட்டுக்கு வருவார். வறட்சியவே ஒரு புரட்டுவார். அதுவும் குரோதி வருடம். சுக்கிரன் ராசிக்காரங்க ரிஷபமோ துலாமோ நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும். நான்லாம் பாறாங்கல்லே முழுங்கினா செய்கிறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ எனக்கு சின்ன வயசு தானே, அதெல்லாம் நடக்காது. ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும். மகான்கள் வழிபாடு, பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம், காரிய சித்தி மாலை, விஷ்ணு காயத்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி தேடி தேடி போனோம். சும்மா யாராவது வச்சுட்டு இருக்கிற இந்த ஜீவ சமாதியெல்லாம் நம்பக்கூடாது. காலங்காலமாக ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் தேடிப்போம். மகானாக இந்த உலகத்தில் நிரூபித்து மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சமாதிகளில் போய் கம்முன்னு உட்காருங்க. என்ன பண்ணோம்? அன்னதானம் கொடு. அன்னதானத்துக்கு பணம் கட்டாத, பொருளாக வாங்கி கொடு. அவங்க திருடின்னு போனால் கூட அதை சாப்பிட தான் முடியும். புரியுதா? வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளி. நிறைய மீனை வீட்டில் வளர ஆரம்பிங்க. ரிஷபத்தில் குரு வறட்ச இந்த மீன் நிறைய செத்து தான் போகும். ஆனாலும் நமக்கு கொஞ்ச நாளில் நல்லதாயிடும். நாய்களுக்கு உணவளிக்கிறது, பூனைகளுக்கெல்லாம் உணவளிக்கிறது, அது வளர்க்குறதெல்லாம் என்னால் எங்கேயாவது இருக்கிறது ப்ளூ கிராஸ் எல்லாம் கூட போய் பண்ணுங்க. ஆனால் பசுமாடுகளுக்கு காப்பாற்ற பாருங்கள். பசுமாடு உணவு தான் முக்கியம். ரிஷபத்தில் குரு இருந்தால் அந்த தோஷம் இந்த தோஷம் எந்த தோஷம் பசுமாடத்துக்கு வேலை செய்யாது. ராமேஸ்வரத்தில் போய் முக்கினாலும் கொஞ்ச நாள் தான் பிரச்சனை தீரும். ஆனால் பசுமாடுக்கு வாரம் கொடு, உனக்கு பிரச்சனையே இல்லாமல் உன்னை காப்பாற்றும். சந்தோஷமாக கொடு. ஒரே ஒரு வாழைப்பழத்தை நீட்டிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லாத. ஏதோ உன் வசதிக்கு ஏற்ற படி. இப்போ வாழைப்பழமே 20 ரூபா விற்கிது செல்வின்னு கேட்குறது புரியுது எனக்கு. உன்னால் முடிஞ்சது 20 ரூபா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, 200 ரூபா பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. அந்த மாடை கோயிலெல்லாம் கோசாலெல்லாம் மாடை பராமரிக்கிறவங்க இருப்பாங்க, யாதவாஸ். அது வேறு யாராவது அதை பராமரிக்கிறவங்க யாராக இருக்கட்டும், யாதவாசாக இருக்கட்டும், யார் வேணுமா இருக்கட்டும், அந்த மாடை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த மாடை நல்லா சந்தோஷமாக பராமரிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி. அதுவும் ஹெச்ஆர்என்சி கோயிலெல்லாம் சொல்லவே வேணாம். கஷ்ட ஜீவன் வாழ்கிறவங்க அவங்க. மாடுக்கு 200 ரூபா கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% கொடுங்க. அப்போ என்ன ஆகும்? 100 பேர் கொடுக்குறச்ச 20 ரூபா 120 ரூபா எவ்வளோ ஆகுது? அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்ல. அன்னதானத்துக்கு கோயிலெல்லாம் உதவி செய்கிறீங்கள, அங்கே இருக்கிற சமையல்காரங்க மடப்பள்ளியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ 5, 10, 20, 30, 50 கொடுங்க. இந்த கோயிலில் இப்படி நான் மாறு அடிக்கிறேனே, என் குடும்பத்துக்கு பணமே இல்லையேன்னு கஷ்டப்படுறான்ல, சபிச்சு தானே சமைக்கிறான். திக்கற்று வேறு எங்கேயுமே போகாத பெருமாளே சிவனே உனக்கு இவ்வளோ சமைச்சு கொடுக்குறான், வயிறார செய்கிறேன், என் குடும்பம் வயிறார இல்லைன்னு கஷ்டப்படுறான்ல. தேடி போங்க மடப்பள்ளிக்கு. 100 ரூபா இருந்தாலும் பிரித்து எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கள். ரொம்ப 10 சமையல்காரங்களாம் இருக்க மாட்டாங்க. அது பெரிய கோயிலில் தான் இருப்பாங்க. 2 பேர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை தேடி கொடுங்க. கோயிலில் பெருக்கிறாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்கள் க்ளீன் பண்ணுறாங்கல்ல, ரிஷபத்தில் குரு இருக்குச்சு, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பெரிய வண்டியில் போயினே இருப்பீங்க, பெரிய ஹோட்டலில் நின்று டாய்லெட்லாம் போயிட்டு வருவீங்க, பாத்ரூம்லாம், அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு சம்பளம்லாம் இருக்கட்டும். ஹோட்டலுக்காரங்களுடைய டியூட்டி தான். ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு வாங்க.
எப்படி சந்தோஷம் வருது பாருங்கள் கொஞ்ச நாளில். இதெல்லாம் சிம்பிள் பரிகாரம், அதெல்லாம் சிம்பிள் விஷயம். சாமிக்கு உண்டியில் போடுறது தான் காப்பாற்றாது. சாமிக்கு உண்டியிலே போட வேணாம், சாமி கோயிலுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. அங்கே வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கங்க. இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க ஒரு எஜமா வந்து ஏதோ கொடுத்தாரு, அவரும் நல்லா இருக்கணும், அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும், இந்த கோயிலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ரிஷபத்தினுடைய குரு பெயர்ச்சியுடைய பொது பலன்களை பார்த்தோம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான தெய்வ வழிபாடு இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பித்து ஒரு 90 நாளுக்குள்ளே போனால் போதும். ஏற்கனவே புத்தாண்டு இப்போ தான் வந்தது. ஏப்ரல் 14 புத்தாண்டு பலனை பார்த்தோம். இன்னும் 15 நாளில் மே 1 குரு பயிற்சிப்போம். ஸோ இதுக்கு உண்டான குரு நிற்கக்கூடிய ஸ்தான பலனை வைத்து என்ன பலன் எல்லாம் பார்ப்போம். அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள், அதற்குண்டான தேக ஆரோக்கியத்திற்கு என்னவோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்க. எல்லோருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். எல்லா வல்ல குருவான ஸ்ரீ ராகவேந்தர் உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரை. அதில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. காணிப்பாக்கம் பிரசித்தி பெற்ற இடம், விநாயகர். நான் காணிப்பாக்கம் சொல்கிறேன், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோயில் விநாயகர் கோயில் கூட உங்களுக்கு ஓகே தான். இந்த குரு பயிற்சி என்ன பண்ணோம், கொடுத்த வாக்கை எல்லாத்துலேயும் காப்பாற்ற வைக்கும். காது மூக்கு தொண்டை அலர்ஜி பல்லு இதெல்லாம் பார்த்துக்கும். ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய ராசியில் மேஷ ராசிக்காரர்கள் வரார். நிறைய விஷயத்துக்கு நல்லது இந்த குரு பயிற்சி. தொழில் நல்லா வளரும். ஜென்மத்தில் இந்த குரு மாறுறார் 2ஆம் இடத்துக்கு. எதிரிகள்கிட்ட இருந்த பாதிப்பு, தூக்கமின்மை, யோசிக்கனே இருக்கிறது, சந்தோஷமாக சாப்பிட்றது கிடையாது, சந்தோஷமாக நண்பர்களோட பேசுகிறதில்ல, குடும்பத்தோடு பேசுகிறதில்ல, எல்லாம் மாறும். கலகலகலன்னு ஆகிடுவீங்க, சின்ன வயசு குழந்த மாதிரி ஆகிடுவீங்க. வெகுளித்தனமாக எப்போவுமே சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய முகம் வந்துடும். மரண பயம் நீங்கும். இந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இருக்குமோலாம் நீங்கிடும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை டே கேர்லேயே சரியாயிடும். யுத்தத்தில் ஜெயிக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. அரசு, அரசியல், கோர்ட்டு, கேஸு, ரொம்ப நாள் பஞ்சாயத்து, உறவு முறையில் இருந்த பஞ்சாயத்து, நட்பு முறையில் இருந்த பஞ்சாயத்து, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பேங்க்கில் ஓட்டி பிரச்சனை, பேங்க்கில் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சொத்தை மீட்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். போராதா ராகு வேறு 12ல் இருக்கார். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயம் செய்வீங்க. வெளி இடத்துல உத்தியோகத்தில் பேர் கிடைக்கும். உத்தியோகமே எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை வருத்தப்பட்டிருந்தவங்களாம் தைரியமாக உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். புது உத்தியோகம் தொடங்குவீங்க, புது தொழில் தொடங்குவீங்க, கூட்டு தொழிலிருந்து மாறுவீங்க, தனிப்பட்ட தொழில் தொடங்குவீங்க. சிலர் புதுசாக நிறைய கூட்டாளிகள் வைப்பீங்க. ஒரு தொழில் செஞ்சவங்க 2 தொழில் 3 தொழிலெலாம் செய்வீங்க. பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஹோட்டலு, வேறு மளிகை கடை, இது மாதிரி இருந்தவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறேன்னு மற்றவங்க மனசை நோகடிக்காமல் பார்த்துக்கங்க. அதில் மட்டும் பார்த்துக்க. கோபம் வந்தால் அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க. நல்ல நிறைய விஷயம் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. மேஷராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியமும் சொல்லியாச்சு, தெய்வ பலமும் சொல்லியாச்சு, பார்த்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஸ்ரீரங்கம் தான் ஓடிடணும் உங்களுக்கு. ஸ்ரீரங்கம், அனந்த பத்மநாப கோயில், கேரளா அனந்த பத்மநாப கோயில், திருவரங்கம், ஆதி திருவரங்கம், சுருட்டப்பள்ளி சிவன் எல்லாம் எங்கே படுத்திருக்கிறாரு? அடையாறில் அனந்த பத்மநாப கோயில். படுத்திருக்கிற பெருமாளை பிடிச்சிக்குங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டிக்குங்க. ஜென்மத்தில் குரு வரார். தொழில், வீடு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏதாவது மாற்றம் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியெல்லாம் ஜம்முன்னு நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிந்தவர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை ஆனவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கோர்ட்டு கேஸ் போனவங்க, ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்களுக்கு கூட திருப்பி கல்யாணம்லாம் நடக்கும்.
குடும்பம் ஒன்று சேரும். பெரியவங்க பண்ணி வச்சு இந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு வரும், கடனும் வரும். அதே போல் பெரியவங்களுடைய தொழிலில் இருந்தால் அதுக்கு உங்களை டைரக்டர் ஆகுறது, ஜிஎம் அதாவது மேனேஜிங் டைரக்டர் ஆக்குறது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு உங்கள்கிட்ட கொடுக்குறதெல்லாம் வரும். ப்ரொஃபஷனல் சேஞ்சஸ் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரமெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேறு மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் பெரியவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுடைய ஹெல்த்தில் சிறிய விஷயந்தாலும் பார்த்துக்கணும். 30-35 வயசு தாழ்ந்த ரிஷபராசிக்காரங்களும் ஆர்ட்டை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. என்னடா செல்வி வந்து எனக்கு எதுக்கிட்ட ஆர்ட்டுன்னு பார்க்காது, ஒன்றுமே இல்லை எனக்கு சந்தோஷம். செல்வினால் ஒரு 5000 ரூபாய் டெஸ்ட்டுக்கு ஆச்சு, 3000 ரூபாய் டெஸ்ட்டுக்கு ஆச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ப்ரெஷர் பார்த்துக்குங்க, தூக்கத்தை கெடுக்காமல் பார்த்துக்குங்க. ரிஷபராசியில் தேவையில்லாதவங்கனால தொந்தரவு வருமா, கூட இருக்கிற நண்பன் தான் ரொம்ப முக்கியம், உறவு தான் ரொம்ப முக்கியம், இவன் தான் முக்கியம், அவன் தான், யாராக இருந்தாலும் ஒரு லெவல் வச்சுக்கோங்க. கூடா நட்பு கேடு விளையுமா ரிஷபத்திற்கு, புரியுதா? ஏதாவது ஒரு சிக்கலில் நம்மளை வந்து தேவையில்லாத ஒரு குழப்பம் பண்ணி விட்ருவோம். ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க ரிஷபராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தை நல்லா தூங்கணும். தூக்கமே வரலனால நல்ல டாக்டரை பார்த்து மருந்து போட்டாவது தூங்கணும். அதுக்காக வேறு மருந்தெல்லாம் உங்கள் இஷ்டம், நான் அதில் வரல, எனக்கு டாக்டர்கிட்ட போடுறது நல்லது. நிறைய ஏதாவது மாற்றம் வந்தால் யோசிக்காதீங்க, இதை நம்மளால் செய்ய முடியுமான்னு. அதெல்லாம் தைரியமாக செய்வீங்க, பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. அரசியல்வாதிகள்லாம் சிறிது கவனமாக இருக்கும். ஏன்னா பப்ளிக்கில் இருக்கீங்க, கூட இருக்கவங்க ஏதாவது செய்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும், பண வரவு கண்டிப்பாக வரும். அது குருனால கிடையாது, சனியாலே வரும், ராகுவாலே வரும். பெரிய தொழிலெலாம் மாற்றிக்கலாம். வங்கிகளுடைய அணுகலும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பெருமாள் தாயார், எங்கெங்கெல்லாம் பெருமாள் தாயார் இருக்கணும், பெருமாள் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த கோயிலில் தாயார் இருக்கணும். திருப்பதி போகிறது முன்னாடி அலமேலு தாயாரை பார்த்து தான் பெருமாள் பார்க்கணும். கோவிந்தராஜ பெருமாளையும் பார்த்துருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். கோவிந்த நாமாவளி சொல்லுங்கள், ரொம்ப அதிர்ஷ்டம் மிதுனத்திற்கு. இது வரைக்கும் குருவானவர் 11 இருந்தார், இப்போ 12க்கு வரார். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புரியுதா? குடும்பத்துலேயும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களோட தலையீடு, துணை அல்லது துணைவியார் மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்துறதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் தோப்பு கரணம் போடுறது, கெஞ்சுறது, வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு அழுவுறதெல்லாம் ஏற்பட்டுரும். பார்த்துக்குங்க. இரத்தபந்த உறவு, தாய் வழி உறவு மிகப்பெரிய ஏற்றம் பெறும். டக்கு டக்குன்னு பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். இன்னொரு ஆச்சரியம், கடன் தீரும். வேறு என்ன வேணும்? செட்டில்மெண்ட் ஆகும். ரொம்ப நாளாக டிஸ்பியூட்டில் இருந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஃபேவரலாக ஆகும். உங்களுக்கு எல்லாமே ஒரு சுமூகமாக முடியும். அப்பாடா நிம்மதி மூச்சு விடுவீங்க. தேகாரோக்கியத்தில் இருந்த பெரிய குறைபாடெல்லாம் டக்குன்னு சாதாரண ஒரு மருந்து மாத்திரையிலையோ அல்லது இது ஸ்கேன்லலாம் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, பயப்படாமல் வேலையை பாருன்னுவாங்க. அங்கே கட்டி இருக்குது, இங்கே கட்டி இருக்குது, இது கட்டி இருக்குது, அது இருக்குமோ இது இருக்குமோன்னு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. டெஸ்ட்டுக்கே போகிறதுக்கு பயந்துருப்பீங்க. அதெல்லாம் சரியாயிடும். சிலருக்கு சின்ன சர்ஜரி மாதிரி ஆகி அதுவும் சரியாயிடும். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது, இதில் பார்த்துக்கணும். அலர்ஜி, ஒவ்வாமை இதெல்லாம் பார்த்துக்கு. பட் ரொம்ப நாள் இருந்த தொந்தரவுகள் தீரும், பணம் சேரும், தொழில் டெவலப் ஆகும், பெரிய பொசிஷனுக்கு வருவீங்க, ப்ரமோஷன்லாம் வரும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் டக்கு டக்குன்னு முன்னேற்றம் ஏற்படும். ஆச்சரியமான முன்னேற்றமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இருந்த கஷ்டங்கள் தீர்வது, சந்தோஷம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஆச்சரியம். கோவிந்த நாமாவளி விட்டுறாதீங்க, சொல்லிக்கினே இருங்க. அந்த நிறைய 2 வட்டிக்கு எடுத்துட்டேன், 3 வட்டிக்கு எடுத்துட்டேன்னு உங்களுக்கு வட்டியெல்லாம் குறைச்ச கடன்லாம் கிடைக்கும். செட்டில் ஆகிட்ட பணம் கொடுத்துட்டு ஏதோ விற்று கொடுத்தா கூட நிம்மதியாக இருக்கிறது தானே முக்கியம். ஒரு டேட்டுக்கும் வாரம் இந்த வட்டி கட்டுறதுக்குன்னே வாழ்கிறது என்ன வாழ்க்கை?
கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக இருங்க. சரியா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை சிவன் கிரிவலம்லாம் வர முடியலன்னா கூட ஒரு ஆட்டோவில் வந்து செருப்பை கட்டிட்டு உட்காந்துட்டு கம்முன்னு தியானம் பண்ணிகிட்டே போங்க. இல்லைனா உங்கள் காரில் சுற்றுங்க, இல்லை 2 வீலரில் சுற்றுங்க. ஆனால் செருப்பை கட்டிட்டு சுற்றுங்க. நடக்க முடியாதவங்க திருவண்ணாமலைக்கு போங்க. சும்மா ரோட்டில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு நல்ல ஆசிரமத்துக்கு அன்னதானத்திற்கு அரிசியோ பருப்போ எண்ணெயோ காய்கறியோ சந்தோஷமாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அஷ்டம சனி இருக்குது. குரு 10லேருந்து 11 வராரு. அஷ்டம சனியில் குரு மாறுறது, 11ல் மாறுறது. கல்யாணம், குடும்பம், நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் செய்வது, குடும்பத்துக்கு வேண்டான அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறுவது, துணை அல்லது துணைவியருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறுவது, பெரிய பொசிஷனுக்கு வருவது, தைரியம் ஏற்படுவது, எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த கஷ்டங்கள் தீர்வது, பிள்ளைகளுக்கு டக்குன்ற அனுகூலம் ஏற்படுவது, குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மீண்டும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அந்த கடகத்திற்கு அது கிடைப்பதெல்லாம் ஆச்சரியம். குடும்பத்தில் சந்தோஷத்தை பொங்க வைக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் அடிவயிறு, முட்டி வலி, பாதம், கழிவுகள் போகிற இடம், பாதம் வரைக்கும், நகங்கள் வரைக்கும் கவனமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினா குரு 11ஆம் இடத்துல வந்தால் கூட தேவையில்லாத உங்களை படுக்க வச்சிடும். தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம், வண்டி வாகனத்தில் கவனம், இது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்துலலாம் தகராறு பண்ணாதீங்க. சும்மா யாரையாவது திட்டாதீங்க. சாபம் வாங்கக்கூடிய நேரம் அஷ்டமத்தில் சனி இருக்கிற நேரத்தில் கடகத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியான சனி 8ல் இருப்பதனால் யாரையாவது கத்திக்கினே இருப்பீங்க. அவன் ஏதாவது கோயிலில் போய் காசு வெட்டி போடுவான். புரியுதா? இல்லைனா கெடா வெட்டுவான் உங்களுக்கு அகென்ஸ்டாக. ஓன்னு அழுவான் குலதெய்வ கோயிலில் உட்காந்துக்கணும். எதுக்கு அந்த சாபம்லாம் வேணாம். குடும்பத்தில் பெரியவர்களுடைய எழுத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 9ல் ராகு இருப்பதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபேமிலியோடு எல்லாத்தோடு சந்தோஷமாக்கக்கூடிய அமைப்பு, புத்திர சந்தானத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம், பச்சை கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். ப்ரொமோஷன் தடைகள் நீங்கும். எனக்கு ப்ரமோஷனே வரலன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஃபாரின்லேருந்து வருத்தப்பட்டு அம்மா கிட்ட 2 மணி நேரம் புலம்பி இந்த கடகராசிக்காரர்கள், புருஷன்கிட்ட புலம்பி இருந்தவங்க, பொண்டாட்டிக்கிட்ட புலம்பி இருந்தவங்க, வீட்டில் தூங்காமல் தலகாணியை நினச்சி கொண்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். பாத்ரூம்லேயே அழுவீங்க நிறைய கடகம், அதெல்லாம் மாறும். ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே என்னடா இப்படி மாறுதுன்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டில் பண்ணாலும் சரி, அதாவது சொத்து வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஷேரில் போட்டாலும் சரி, தங்கத்தில் போட்டாலும் சரி, போலி தங்கம் வந்துட போகுது. ஜாக்கிரதையாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க. கூடா நட்பு கேடு விளையும், அதை மட்டும் கவனம். என்ன புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நேராக ஓடிடுங்க திருச்செந்தூர். பச்சை கலர் சண்முகரை படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் விளக்கேற்றுவது விசேஷம். திருச்செந்தூரில் எப்படியாவது முடிந்தால் யாரையாவது பிடிச்சி கை காலில் விழுந்து ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு டெய்லி வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் 9ல் இருந்த குரு 10ல் வராரு. 10ல் வரக்கூடிய குரு கண்டிப்பாக பதவி விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். சும்மா வேலையிலெல்லாம் சும்மா கோவப்படக்கூடாது. யாராவது ரோஷப்பட்டாங்கன்னா பேப்பரை போட்டிருக்கீங்கன்னா அந்த குரு பயிற்சி முழுவதுமாக தேடிக்கினே இருக்கணும் வேலை. யாராவது எதாவது ஐடியா கொடுப்பான், இப்படி இன்வெஸ்ட் பண்ண, அப்படி இன்வெஸ்ட் பண்ண, இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடு, இந்த டீ கடை ஃப்ரான்ச்சைஸ் எடு, இந்த ஹோட்டல் ஃப்ரான்ச்சைஸ் எடு, உனக்கு ஓஹோன்னு வரும், அது வரும், சினிமா தியேட்டர் ஃப்ரான்ச்சைஸ் எடுன்னுவான். அப்பா இருடாப்பா எனக்கு பார்த்து பண்ணுறேன்னும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அனுகூலம் இந்த குரு பயிற்சி வரும். பார்வை பலத்தால் பெற்றோர் பெரியோர் அனுகூலமாக இருப்பார்கள். பெற்றோர் பெரியோருடைய கஷ்டம் உங்களாலே தீரும். பெற்றோர் பெரியோருடைய கஷ்டம் தீர தீர நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருப்பாங்க. படிப்புக்கு, உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, திருமண அமைப்புக்கு எல்லாத்துக்கும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பெரிய ஆச்சரியம்னா கடன் தீரும். எதிரிகள் ஏற்கனவே ஒரே நட்புலெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் சேர்ந்துடும். புது நட்பு கிடைக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். புதுசாக
பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். வீடு நிலம் வாங்குறதெல்லாம் அனுகூலம் காணும். வீட்டில் ஏற்கனவே 3 ரூம் இருக்குது, 4 ரூம் இருக்குது, 5 ரூம் இருக்குது, இன்னும் 2 ரூம் எக்ஸ்ட்ரா போடணும், அதெல்லாம் நடக்கும். தனிப்பட்ட வீட்டில் ஃப்ளாட்டில் இருக்குது, இன்னொரு ஃப்ளாட்டு வசதி ஏற்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது, பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் திடீர்னு வேறு ஊரில் வாங்குறது, நிலம் வாங்குறது, ஃபாரினில் வாங்குறது, ஃபாரினில் செட்டில் ஆகிறதெல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லாமே தரும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். 8ல் ராகு இருக்குல்ல, பாஸ்போர்ட் விசாலாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராகிடும். வேறு என்ன வேணும்? அட்டகாசமான அமைப்பு தான். ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்துலலாம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்துக்கணும். அஜீரண கோளாறு, தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயம், காது மூக்கு தொண்டை, பல்லில் ஏற்கனவே சின்ன வயசாக இருக்கவங்க கிளிப்பு போடணும், அது போடணும்னா தள்ளி போடக்கூடாது, போட்டுக்கணும். வசீகரத்தை ரெடி பண்ணிக்கணும். புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி. அப்போ தான் ஜெயம் ஏற்படும். லக்னத்திலே, கன்னியா லக்னத்திலே கேது, கன்னி ராசியிலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு. இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துல வராரு. என்ன வேணும்? அதோட 9ல் வந்தால் ஓடி போனவனுக்கு 9ல் குரு வந்தால் நான் ஓடி போக வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து குரு தரும்னு அர்த்தம். கல்யாணமாக நடக்கும், புத்திர சந்தானமாக நடக்கும், வேலையாக நடக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சமாக நடக்கும், நிம்மதியாக நடக்கும், தூக்கம் வேணுமா நடக்கும், சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுமா நடக்கும், ப்ரமோஷன் தடை நீங்குமா நடக்கும், வேறு உத்தியோகம் போகணுமா நடக்கும். முயற்சி செய்தால் நடக்கும். செல்வி சொன்னதுக்காக நடக்காது. புரியுதா? மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. உடம்பு ஃபுல்லாக வெள்ளை பெட்ஷீட்டோடு நில்லுங்க. புரியுதா? குடும்பத்தை கெடுத்துடாதீங்க. ஏற்கனவே கல்யாணமாகி கெட்டு மீண்டும் கல்யாணமாகி இருந்தாலும் அவங்க கூட கெடக்கூடாது, பார்த்துக்கணும், வாழ்ந்து காட்டணும். ஐயோ இந்த பார்ட்டியே இப்படி தான் போலருது, எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை, அப்படி கிடையாது. வாழணும். அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். லவ்வர்ஸ் விஷயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருங்க. உனக்கு ஏதாவது உன் லவ்வரோடையோ இல்லை உன் காதலனோட பிரச்சனைனா நீங்களே பேசிக்கிங்க. நடுவில் எவனா விட்டால் அது முடிஞ்சிச்சு, கதை ஓவர். வாழ்வே மாயம் கமலஹாசன் பாட்டு தான் பாடணும். புரியுதா? கன்னியாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அதீத கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடெல்லாம் கூடாது. முதுகுத்தண்டுவடம், வயிறு, மலக்குடல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெரியவங்க எழுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் 9ல் குரு வருது எல்லாம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸ்தான பலத்தில் குரு கெடுப்பான். பெற்றோர் பெரியோர் சொந்தம் எல்லாம் பார்த்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயே தீரணும். 9ல் குரு வரக்கூடியவர்கள். நான் ஃபாரினில் இருக்கேன்னா உங்கள் சார்ந்த பொண்டாட்டியோ புருஷனோ இல்லை அம்மாவோ யாராவது உங்களுக்காக போகணும், போயிட்டு வரணும். உங்கள் பேருக்கு கொடிமரத்தில் நின்று உங்கள் பேர், உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய நட்சத்திரம் சொல்லி கொடிமரத்தில் இருந்து பிரார்த்தனை பண்ணாவே போதும். குலதெய்வத்திற்கு கன்னிக்கும் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. செல்வி தான் பிள்ளையார்பட்டி சொன்னார், அது மட்டும் அதெல்லாம் இல்லை, குலதெய்வம் முக்கியம். புரியுதா? அப்போ தான் நல்லது. கன்னிக்கு ரொம்ப அற்புதம். கல்யாணம்லாம் நடக்கும். இந்த சமயத்தில் நான் ரொம்ப செட்டில் ஆகணும், 25,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், இப்படியெல்லாம் பார்த்தா நம்ம அப்பா அம்மாலாம் பண்ணியிருக்கவே முடியாது கல்யாணம். ஸோ ஜாலியாக பண்ணிக்கிங்க, கஷ்டப்பட்டு அப்புறமா முன்னேறிக்கலாம். கல்யாணம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அப்புறமா வருத்தப்படுவீங்க. செல்வி சொன்னாப்பா நான் கேட்கலன்னு புலம்புவீங்க. புரியுதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு. நான் ராகவேந்திர கும்பிட்றேன், நீங்கள் எந்த மகான் வேணுமோ கும்பிடுங்க. அதுக்காக உயிரோடு இருக்கிற மகானை கும்பிட்டேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு எனக்கு மெசேஜ் போடாதீங்க. மறைந்த மகான்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த மகான்களே கும்பிடுவதோ அவர்கள் நாம கீர்த்தனை சொல்ல சொல்ல நல்லாயிடும். செலவு ஏற்படும், சுப செலவு. துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது வரும். நீங்களும் ப்ரெஷர், பிபி, கொலஸ்ட்ரால், லோ பிபி, அனிமிக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹார்ட்டு செக் பண்ணிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். என்ன புரியுதா? சந்தோஷம், தைரியம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும்.
நிறைய விஷயம் சந்தோஷம் ஏற்படும். போகாதா? என்னடான்னு நமக்கு தெரியாது. நீண்ட நாள் கனவு கண்ணு இருக்கும். நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க. கடன், புதிய கடன் எல்லாம் வங்கி கிங்கியெல்லாம் இருக்கும். புது தொழில் கிடைக்கும். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோருக்கு நல்லது செய்வீங்க. பெற்றோர் பெரியோருடைய சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சுமூகமாக எல்லாரும் ரத்த பந்த உறவுகள்லாம் உட்காந்து பேசி தீர்த்துருவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீத கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடவே கூடாது. அபிராமி அந்தாதியில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டை படித்தே தீரணும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டி, குடும்பம், பிள்ளைங்கள்லாம் கூட்டின்னு போயிட்டு வந்துருக்கேன். புரியுதா? விட்டுறாதீங்க. குலதெய்வம் மஸ்ட்டு. துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அசுர வீடு தான் ரிஷபம். அஷ்டமத்தில் வரார் குரு. 7லேருந்து அஷ்டமத்துக்கு வராரு. ஆனால் அஷ்டமத்துக்கு வர குரு யோகத்தை கொடுப்பார். தனத்தை டெவலப் பண்ணுவார், குடும்பத்தை டெவலப் பண்ணுவார், வார்த்தையை டெவலப் பண்ணுவார், பொருளை டெவலப் பண்ணுவார். 10 சவரன் இருக்கவங்களுக்கு 20 சவரன் வாங்குகிற அளவுக்கு வசதி கொடுப்பார். டைமண்ட்லாம் வாங்கலாம். ஆடை ஆபரணங்கள் அதிகமாக சேரக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வருவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், இந்த செல்வி இப்படி தான்ப்பா சொல்லுவார். அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வரும். அதுக்காக நான் கொடுக்க முடியாதுல, வரும். உங்கள் தசாபத்தியெல்லாம் நல்லா இருந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும். வார்த்தைக்கு மரியாதை சமூகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்காகவே நிறைய பேர் உங்களுடைய ஆறுதலான வார்த்தை கேட்கறதுக்காகவே இருப்பார்கள். நட்பு உறவு மத்தியில் ரொம்ப பேர் புகழ் கிடைக்கும். துணை அல்லது துணைவியார் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் அவர்கள் உங்களை அப்படி தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ தைரியமாக இருங்க. டிப்ரெஷன் போய்டும். ஏதாவது யோசிச்சுக்கின்னு குழப்பிக்கினே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் போய்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். திருக்கொள்ளிக்காடு தான் அர்த்தாஷ்டம சனி. திருக்கொள்ளிக்காடில் போயிட்டு 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசு நெய், 1/4 கிலோ விபூதி, 1/4 கிலோ குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சுருங்க. பெட்ரூமில் கொஞ்சம், பூஜை ரூமில் கொஞ்சம், கொஞ்சம் வெளியில் போகிறச்ச வரச்செல்லாம் பேக்கில் கொஞ்சம். எக்ஸசைஸ் முக்கியம். யோகாவோ எக்ஸசைஸோ மெடிடேஷனோ ஏதாவது ஒன்று பண்ணோம். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன். ஆனால் அதுதானே பியூரிஃபிகேட் பண்ணுறது. குரு 6லேருந்து குரு 7ல் வராரு. சூப்பராக இருக்கும். குரு பார்வை 7ஆம் இடத்தில் சமசப்தமாக உங்கள் மேலே பார்க்குது. லாபம் ஏற்படும். லாபம்னா என்ன? தொழில் நல்லா வரும். பெற்றோர் பெரியோர் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலிமா கிடைக்கும். இல்லை வேற்றும் இடத்தில் உங்களுக்கே சம்பாதிப்பீர்கள். ஏதாவது லெவலில் மரியாதை கிடைக்கும். தைரியம் ஏற்படும். மன அழுத்தத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம், சந்திரன் நீச்சம் இல்லை, அதெல்லாம் மாறிடும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். டக்குன்னு கல்யாணங்கள்லாம் முடிச்சுக்குங்க. குழந்தை பிறக்கணும், மெடிக்கல் பார்க்கணும், அதெல்லாம் போய் டக்குன்னு பாருங்கள். ஐவிஎஃப் இருந்தாலும் பண்ணிவிடுங்க. யோசிக்காதீங்க. வேலையில் மாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தால் கிடைக்கும். நீங்களும் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்கணும். ஆனால் 5ல் ராகு இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ரொம்ப கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் சண்டை போடக்கூடாது, சபிக்கக்கூடாது. ஏதாவது லேட்டாக வந்தாங்கன்னா ஏதோ உங்கள் பிள்ளைங்க உங்களை கிண்டல் பண்ணி தட்டி விட்டால் உடனே கோவப்படக்கூடாது. போகிற வழியில் அடிப்படுவார், மாட்டிப்பார் குழந்தை. அப்புறம் யார் பார்த்துக்கிறது? நீங்கள் தான். புரியுதா? குடும்பத்தில் அதிகமாக இருக்கணும். 7ல் குரு வந்தாலும் குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி சாதாரண சண்டை பெரிய சிக்கலாகிடும். கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க. என்னடா செல்வி இப்படி பேசு, திடீர்னு இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காது. குடும்பத்தில் வெள்ளைக்கொடி, குடும்பத்தில் சரண்டர். செருப்பை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனவுடனே துணை அல்லது துணைவர் எது சொன்னாலும் ஏசுன்னு போயிடுங்க. ஏதாவது பிடிக்காத சமயத்தில் கோபத்தில் பேசினா கூட அவங்க நல்லா இருக்கிற நேரத்தில் இப்படி திட்டியே இது நியாயமானு கேளு. தர்க்கம் பண்ணாதீங்க. குடும்பத்தில் நட்பை விடாதீங்க, உறவை விடாதீங்க. பிறர் குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து போகாதீங்க. உங்கள் குடும்பம் கெட்டு போய்டும். காதலுக்கும் அதுதான். புரியுதா விருச்சிக ராசிக்காரர்களே? எல்லாம் மற்றவங்க இப்படி அப்படின்னுவாங்க. குடும்பம் சிதையாமல் பார்த்து கொள்வது விருச்சிகத்துக்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அது தட்சிணாமூர்த்தி குருவாகி அருள்பு அளிக்கக்கூடிய இடம். வெறும் பசுனை தான், அன்னதானம் தான். ரொம்ப அற்புதம் ஏற்படும். புரியுதா? தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு 6இல் வரார். முதுகு கழுத்தெல்லாம் பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும். மலக்குடல் யூரின் போகிற இடம்லாம் கழிவுகள் திடீரென்று எதுவும் தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு கிட்ஸு உணவு முறைகள் எல்லாமே மருந்து மாத்திரைகளெல்லாம் எடுத்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது. யாரையுமே கோபப்பட்டு வேலையாட்கள் மற்றவங்கள இடத்துல சத்தம் போடாமல் இருங்க. குரு 6இல் வந்தால் என்ன, பார்வை தானே முக்கியம்னு சொல்கிறேன். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டுரும். குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உங்கள் வார்த்தைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. சுபவரியம் ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் வந்து யாருக்காக இருந்தாலும் அக்கா பிள்ளைங்களுக்கோ அண்ணன் பிள்ளைங்களுக்கோ எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். மாமன் பொண்ணுக்கோ எல்லாருக்கும் நடக்கும். தனுசு வந்து நிறைய சுபகாரியத்துக்கு போயிட்டு வருவாங்க. நிறைய செலவாகும். ஆனால் சந்தோஷ செலவு தானே. கிஃப்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனக்கு எப்போ வரும் இந்த கிஃப்ட்டுன்னு கேட்காதீங்க. இப்போ கொடுங்க, அப்புறமா வரும். எல்லாம் பண்ட மாற்று முறை தானே. பல்லெல்லாம் சரி பண்ணிப்பீங்க. பல்லில் இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். அடுத்தது ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா தொழில் டெவலப் ஆகும். ரொம்ப நாளாக தனுசுக்கு இருந்த பாதிப்பே தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு. நம்ம உழைக்கிற அளவுக்கு நமக்கு ரிவார்டு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். 10 வருஷமாக ப்ரமோஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த தனுசுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்த சிக்கல் தீரும். விஜிலன்ஸ் கேஸ் மாறும். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய போஸ்ட்டுக்கு வருவீங்க. ஒரு கௌரவம் மாறி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நல்ல ட்ராவல், கடல் கடந்து போகிறது எல்லாம் இல்லை. எல்லா ஊருக்கு போனாலும் தான் கடல் கடந்து தானே. பக்கத்து வீட்டு மாநிலம் பெங்களூர் போனால் கூட ட்ராவல் தான். சுற்றுலாலாம் போவீங்க. கணவன் மனைவி வந்து ரொம்ப பாராமுகமாக இருந்திருப்பீங்க. இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்துப்பீங்க, அந்த பக்கம் அதெல்லாம் மாறிடும். எப்படி இருந்தாங்க பாருப்பா, இப்படி ஆகிட்டாங்களே, சந்தோஷமாக ஆகிட்டாங்களேன்னு ஆச்சரியம் வரும். வெளி இடத்துலேருந்து யார் எதை சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உடனே தீர்வு வேணும்னு குதிக்காதீங்க. உடனே ரிசல்ட் வேணும்னு கஷ்டப்படாதீங்க. ஜாலியாக இருங்க. கடவுளுக்கே உடனடி ரிசல்ட் கிடைக்காது. புரியுதா? எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணாதுங்க. எதுவும் ஜாலியாக இருங்க, பொறுமையாக கையாளுங்க, எல்லாம் நன்மை வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? நரசிம்மர். எல்லா நரசிம்மரும், பார்சாதி கோயிலில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கர், அடையார் அனந்தமுத்து மனோகர் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர், அப்படியே தாண்டினா செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமாள், அப்படியே தாண்டிங்கன்னா பூரசங்குப்பம், அப்படியே தாண்டிங்கன்னா சிங்கர்குடி, பரிக்கல், நாமக்கல், எல்லா இடத்துலையும் அகோபிலம், எங்கே நரசிம்மரோ ஓடிடுங்க. நரசிம்மர் காயத்ரி அதிகமாக கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். 4ஆம் இடத்துல இந்த குரு 5ஆம் இடத்துக்கு வரார். சுப பார்வையாக, விசேஷ பார்வையாக, 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? 5இல் குரு வரார். இருந்தாலும் இந்த அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்கணும். நீங்கள் வயிறு ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிற்றுலேருந்து அருணாக்கொடி போடுற இடம் வரைக்கும் கவனம். முதுகு வயிறு தான். இதில் ஏதாவது கோளாறு வந்தால் மேலே வரும், கீழே வரும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். உணவு முறையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவெல்லாம் லேட்டாக சாப்பிட்டுட்டு படுக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஜீரணம்லாம் தொந்தரவு பண்ணி விட்டுரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமே கூடாது. பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். லாபம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால வாக்குவாதத்தில் கூடாது. ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குபேர சம்பத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி கீட்டெல்லாம் அனுகூலம் ஏற்படும். கல்யாணம் தடை நீங்கும். குழந்தை தடை நீங்கும். வீடு தடை நீங்கும். நிலம் தடை நீங்கும். விவசாய நிலம் வாங்கினா நீங்கும். நிறைய நகை வாங்கக்கூடிய வரிசையில் துலாத்துக்கு அப்புறமா மகரமும் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும்.
டைமண்ட் வாங்கிக்கோ, சும்மா ஜோசியர்கிட்ட கேட்டுன்னு இருக்காத. ஜோசியர்லாம் வாங்குறாங்கல்ல, நீ வாங்கிக்கோ, சந்தோஷமாக போடு. இல்லை டைமண்ட் போட்டால் ஏதாவது தோஷம் வரும்னு. எல்லா கல் போட்டாலும் தோஷம்தான். எப்போ அனுப்பிக்கிறது? இல்லைன்னா பாறாங்கல் தான் வச்சுன்னு சுற்றணும். புரியல? இந்த போடாத, அதை போடாத, இதை போடாதுன்னு சொல்கிறவங்க கையில் பார்த்தியா 10 விரல் 10 மோதிரம் இருக்குது. ஜாலியாக போடுங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு தானே செலவு. செட் ஆகலைன்னா குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுத்துருங்க, என்ன பிரச்சனை? அவ்வளோதான். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். மகரம் ஹாப்பியாக இருங்க, நினச்சதெல்லாம் நடக்கும். நிம்மதியாக தூங்குவை, அதோட வேறு என்ன வேணும்? எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற 7.5 சனியில் படாத பாடுபட்டுருப்ப. மகரம் ஹாப்பியாக இருக்கும். கலைத்துறையினர் படைப்பாளிகள் எல்லாம் நல்லா வருவாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் செல்வி, நான் தனி தொழில் தொடங்கலாமல் போய் உங்கள் ஜோசியரை பார்த்து டக்குன்னு தொடங்கிடு. இதோட இந்த டைமில் எல்லாமே பண்ணலாம். பிள்ளைங்களை மட்டும் சபிக்காத, பிள்ளைங்கக்கிட்ட மட்டும் சண்டை போடாத, பிள்ளைங்களை அரவணைச்சிக்கோ. பிள்ளைங்களை மற்றவங்க எதிரிலெல்லாம் கேலி பண்ணாத, கிண்டல் பண்ணாத, மாட்டிப்பேன். பிள்ளைங்கக்கிட்ட மட்டும் சரண்டர் ஆகக்கூடிய ராசி மகர ராசி. இந்த குரு பெயர்ச்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். ஆஞ்சநேயர். நம்ம ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், எந்த கோயில் ஆஞ்சநேயர், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோ. பஞ்சவடி, நாமக்கல், கும்பகோணத்துலலாம் அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கு ஆஞ்சநேயர் இருக்கார். விடாத, ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோ. புரியுதா? எல்லாம் சால்வ் ஆகிடும். அனுமன் சாலிசா கேளு. ஜென்மத்தில் சனி, பகை வைத்து கொள்ளாத. பண வரவெல்லாம் பொறுமையாக வரும். யாராவது ஏதாவது இது பண்ணாலும் அது பொறுமையாக பேசி செட்டில் ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தாகாருக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துலெல்லாம் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். சொத்தில் எவனாவது ஆட்டையை போடுவான், வேலைக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. எப்படி இந்த சொத்து நமக்கு அப்புறம் குடும்பம் காப்பாற்றலாம் திங்கிங் வந்துடும். ஏன்னா ஜென்மசனி இருக்குது, 2ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது. இப்போ குரு 3ல் இருந்தவர் 4க்கு போகிறார். எப்படி? 3ல் இருந்த குரு 4க்கு போகிறார். என்ன ஆகும்? ரத்தத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும், ரத்த அடைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணும். வயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், நரம்பு கோளாறுகள்லாம் வரக்கூடாது. வண்டியில் கோபதாப்பு காட்டாமல் வண்டியை கடைசி நேரத்தில் ஓட்டுறது, டிரைவரை ஓகமாக ஓட்ட சொல்கிறது, டிரைவர் ஓட்டிக்கினே இருந்துச்சு தூங்குறது, பெல்ட் போடாமல் இருக்கிறது, 2 வீலரில் ராத்திரியெல்லாம் ரொம்ப நேரம் எங்கே கல்லு ஏறுறதெல்லாம் வரும். படிக்கட்டில் ஏறச்ச பார்த்துக்கணும். சகவாசத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை அவன் உருவாக்கிட்டான், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய பிரச்சனை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். நீங்கள் தான் சமாதான கொடி காட்டணும். வெள்ளை கொடி காட்டி ஸ்மூத்தாக முடிச்சுக்குங்க. பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க, சிக்கலாயிடும். பார்த்துக்குங்க, ரொம்ப கவனம். புரியுதா? கும்பராசிக்காரங்க, அனுமன் சாலிசா தான் சரண்டர் ஆகணும், அப்போ தான் நல்லது. அனுமனை விடாமல் பிடிச்சிக்குங்க. முடிஞ்சால் டெய்லி முதல் ஆகாரமாக பசுனை எடுத்துக்கோங்க. அனுமன் காயத்ரி கேட்டுட்டு எடுத்துக்கோங்க, விசேஷம் அது. ஹெல்த்தியும் வெல்த்தியும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, திருப்பாம்பரம் போனால் போதும். இல்லைனா காலாஸ்திரி கூட போகலாம், உங்கள் இஷ்டம். இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ராகு கேது சன்னிதானத்தில் விளக்கேற்றினா கூட போதும். 7.5 சனியில் ஏற்கனவே இருக்கீங்க. 2ல் இருந்த குரு 3ல் போகிறார். 7.5 சனியில் இருந்தாலும் குரு மாறுறதுனால கல்யாணம் நடக்கும். குடும்பம் பிரிந்தாலும் ஒன்று சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். துணைவியாரோட நீண்ட நாள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அவர்களுடைய கனவை நிறைவேற்றி கொடுப்பீங்க.
லாபம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மைப்படும். பெற்றோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீங்க. லாபம் ஏற்படும் ஐயா. பெண்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு விசேஷம். ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால மன அழுத்தம், ஹார்மோன் குறைபாடு, ஞாபகம் வச்சுக்க, வயிறு கடமடா பண்ணுறது, ப்ரோபயோட்டிக் இல்லாமல் வயிறு கஷ்டப்படுறது. பழையது அதிகமாக சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரர்கள். பார்த்துக்குங்க, அது என்னான்னு கூகுளில் போய் பாருங்கள். ஏன் பழையது சாப்பிட்ணும்? வயிறில் தொந்தரவு அதிகமாக இருக்கும். இப்போது வயிற்றுக்கு உண்டான அமைப்பை பார்த்துக்கணும். கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். சின்னதாக இருந்தாலும் ரேடியேஷன் பெயின்லாம் பார்த்துக்கணும். நெக் எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? மீனராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் மற்ற விஷயத்திலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 7.5 சனியில் கூட உத்தியோக மாற்றம் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் முதன்மையான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் நல்ல விஷயம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் உறவினர், குடும்பத்தில் நம்பிக்கை, குடும்பத்தில் நட்புகள், குடும்பத்தில் டக்கு டக்குன்று நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் குடும்பத்தில் எல்லாமே நல்லது நடக்கும். செட்டில் ஆகிடணும்லாம் பார்க்காதீங்க. 7.5 சனியில் கல்யாணம்லாம் யாராவது சொன்னாங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. 7.5 சனியாக இருந்தாலும் நடக்கும்னு நம்புங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க, செட்டில் ஆகிடும். எதுக்கு நடுவில் இருக்கவங்க? ஃபோனை எடுக்கலைனாலும் 100 வாட்டி சாரி போடுங்க, 101வது சாரி சால்வ் ஆகிடும். குடும்பத்தை காப்பாற்றிக்கங்க ஐயா. அற்புதமான அமைப்பு இந்த குரு பயிற்சி. ஆனால் யோசனை நிறைய வரும். மெடிடேஷன் கற்றுக்குங்க. வாழ்க வளமுடன், இல்லைன்னா ஏதாவது ரவிசங்கர்து, எல்லாம் ஈஷா, ஏதாவது ஒரு யோகா, உங்கள் யோகா. நான் யோகாவுக்கு ப்ரமோட்டர் கிடையாது. ஆனால் மெடிடேஷன் முக்கியம், தியானம் முக்கியம். கண்ணாடி முன்னாடி தியானம் பண்ணுறது மீனத்துக்கு நல்லதான். 7.5 சனியுடைய தோஷம் போயிடும். புரியுதா? ஸோ இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி வாக்கியத்திலும் திருக்கணிதத்திலும் ஏற்படுது. அதனால் மே 1 சந்தோஷமாக சொல்லலாம். ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சி என்ன செய்யும், என்ன செய்யாது என்பதெல்லாம் பார்த்தோம். அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் எளிய மந்திரங்களையும் பார்த்தோம். இதை செய்வதன் மூலியமாக இந்த குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கும் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் வேந்தர் டிவி குடும்பத்தினர்களுக்கும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தேக ஆரோக்கிய பலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எல்லா வல்ல குருவான ஸ்ரீ ராகவேந்திர மந்திராலய மகானை மானசீகமாக பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.